ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 2.1 ஆம்பிளிஃபையர் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஒன்றா சொல்ல போறேன். இதுல பாத்தீங்கன்னா அக்ரிலிக் பேனல் போட்டு கஸ்டமர் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட ஃபுல் பேக்கேஜா எடுத்துட்டு போறாங்க. இதோட ஃபுல் பேக்கேஜ் பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 13,000 வரும், 30,000 வரும். இதுல 12 இன்ச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஓன் சப்வூஃபர் யூஸ் பண்ற போறோம். இதுல நம்ம என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஒன்னொன்னு எல்லாமே நான் ஷோ பண்ண போறேன். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யூடியூப்லையும் சரி, ரெண்டுலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கைஸ், இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேனல்ல இருந்து நம்ம போயிடலாம். ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச்ல இருந்து போயிடலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச்னு பாத்தீங்கன்னா நம்ம குவாலிட்டியான சுவிட்ச் எல்கான்ல நம்ம பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல பவர் இண்டிகேஷனே வந்துடும். நம்ம இந்த பேனல் பாத்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணாலும் நம்ம இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சப்வூஃபர் கண்ட்ரோல் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ள 47K போட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சப்புன்னு நம்ம இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸு மிட்டு ட்ரிபிள். இது மேஸு மிட்டு ட்ரிபிள் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸுன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸாக கிடைக்கும். மிட்டுன்றது பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மட்டும் நமக்கு நம்ம சென்டராக வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். கூடவோ குறையவோ வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கூட வச்சிங்க அப்படின்னா வாய்ஸ் மட்டும் நல்லா கேட்கும். கொஞ்சம் குறைய வச்சுட்டீங்க அப்படின்னா மினிமைஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா ட்ரிபிளும் பேஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். வாய்ஸ் கொஞ்சம் உள்ள போய் வரும். ட்ரிபிள்ன்றது உங்களுக்கு தெரியும், நம்ம நல்லா சலங்க சத்தம் இந்த மாதிரி நிறைய கேட்கறதா நம்ம ட்ரிபிள்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதான் ஹை ஃப்ரீக்வன்சி தான் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்வன்சி ஆகும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பி போர்டு, ஐப்ளே யூஎஸ்பி போர்டு நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பென்ட்ரைவு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் எல்லாமே வந்துடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா செலக்டர் சுவிட்சு. இதில் யூஎஸ்பி, டிவி, ஆக்ஸ்ன்னு நம்ம கொடுத்துருக்கோம். யூஎஸ்பி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ப்ளூடூத்து, பென்ட்ரைவு, அதுக்கப்புறம் ஆக்ஸு, அதுக்கப்புறம் எஃப்எம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸெட்ரா எல்லாமே இதில் நமக்கு இந்த போர்டில் நமக்கு வேலை செஞ்சிடும். ஆக்ஸ் மோடு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக் சைடு இருக்க 3 ஆக்ஸுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். உங்களுக்கு எந்த ஆக்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். டிவி செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயும் நம்ம பேக் சைடில் இன்புட் கொடுத்துருப்போம். யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் செலக்ட் ஆயிரும். அடுத்த மாஸ்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் எல்இடி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் எங்கேருந்து எடுக்க வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து அலங்காநல்லூர்லேருந்து எடுக்க வராங்க நம்மள்ட்ட. இவர் பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர், நம்மள்ட்ட ரெகுலராக எடுத்துட்டு இருக்கவர். இந்த ஆம்பிளிஃபயர்னு பார்த்தீங்கன்னா இதோட அவருக்கு 3வது ஆம்பிளிஃபயர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அவரோட ஃப்ரெண்டுக்கு தான் எடுக்க வராரு. இப்போ அடுத்து நம்ம உள்ள இன்டீரியர்ல என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ல பார்க்க வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து போயிடலாம். டிரான்ஸ்ஃபார்மர்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் டிஜிஎலோட 24/24, அப்புறம் 12/12/012 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர்ல வரும். மீதி 2 டேப்பிங் பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர்ல வந்துடும். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான், ஃபர்ஸ்ட் கிரேட் காப்பர் டிரான்ஸ்ஃபார்மர் தான். குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த விதத்துலையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வைப்ரேஷன் ஆகாது. இந்த குளிர் காலத்துலையும் சரி, வெயில் காலத்துலையும் சரி, அந்தளவுக்கு நம்ம சீல் பண்ணியிருப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 10,000 MFT 63 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 2 கெப்பாசிட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் டயோடு 3510 மெட்டல் டயோடு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீனிக்ஸில் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக 5 வோல்ட்டுக்காகவும் ரெகுலேட்டரு, அதுக்கப்புறமே 12 வோல்ட்டுக்காக ரெகுலேட்டர் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர்னால நம்ம 3 ஆம்பியர் டயோடு போட்டு ரெட்டிஃபைர் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து 1025 கெப்பாசிட்டர் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 5 வோல்ட்டுக்காகவும் 12 வோல்ட்டுக்காகவும் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்டபிள் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா LM324 பேஸ்டபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹைடெக்கில். இதில் நம்ம பேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா லாங் பேஸ் இருக்கா, சாஃப்ட் பேஸாக இருக்கும். ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீச்சுன்னு கத்தாமல் நல்லா தெளிவான ஒரு ட்ரிபிள் கிடைக்கும், தலைவலி இல்லாமல் இருக்கும். நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் நம்ம எல்லா கஸ்டமருக்குமே பண்ணிட்டு இருக்கோம். நம்ம டேஸ்ட்டுக்கு நமக்கும் பிடிக்கணும், கஸ்டமருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். நமக்கு பிடிச்சாதான் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சப்பு ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசந்தோட பூஸ்டர் சப்பு தான் நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது டூயல் பவர் சப்ளை வேலை செய்கிற சப்பு ஃப்ரீ, டபுள் ஐசி வச்சு நம்ம பண்ணியிருப்போம் இதில். அடுத்ததாக பவர் ஆம்ப் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா STK 4141 நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். டகாராவோட பிசிபி, ஸ்டீரியோ பிசிபி நம்ம ஒன்று யூஸ் பண்ணி 24/24 தான் இதுக்கு நம்ம டூயல் பவர் சப்ளை கொடுக்கணும். பார்த்தீங்கன்னா 4141 நம்ம ஐசி நம்ம ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இல்லை 8 இன்ச்சு 6 இன்ச்சு ஸ்பீக்கர் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 4 ஃபிட் மோனோ, வெஸ்டர்னோட 5200 1843 போட்ட 4 ஃபிட் மோனோ பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்.
இதில் நம்மளோட ஓன் சப்வூஃபர் தான் நான் ட்ரை பண்ண போது 10 இன்ச்சு 12 இன்ச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வாட்டேஜ் அவுட்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 150 வாட்ஸ் தாராளமாக வரும் இந்த ஒரு போர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா STK 4141 ஒரு சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 50 வாட்டேஜ் தாராளமாக வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டுக்கு யாருமே ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனே போட்டு தர மாட்டாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா போட்டு தந்துட்டு இருக்கோம். ஹைஃபை ஆடியோட 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சின்ன ரிலேல பார்த்தீங்கன்னா 2, பெரிய ரிலேல பார்த்தீங்கன்னா 2 பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது 15 ஆம்பியர் தாராளமாக வரும். 12 இன்ச் சப் டிரைவ் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஒரு ஆம்பியரும் ஒரு ரிலேயும் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் வரும். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஹீட்சிங் பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட்சிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 10 லீஃப் ஹீட்சிங் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கூலிங்காக ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணி ஸ்லோவாக வர்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேன் ஒன்றாலும் ரொம்ப கத்துற மாதிரி தெரியும். அடுத்ததாக இதில் பேக் சைடு பார்த்துருவோம். காய்ஸ் இதில் பேக் சைடு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி சாக்கெட், நம்ம டிவி டிவிடி இன்புட் கொடுக்குறதுக்காக ஆர்சி சாக்கெட்டு, ஃபேன் பார்த்தீங்கன்னா இன்லெட்டில் போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். சப்வூஃபருக்காக பனானா சாக்கெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்எஸ் ஸ்பீக்கருக்காக கொடுத்துருக்கோம். அப்புறம் மெயின்ஸ் கார்டு. அவ்வளோதான் காய்ஸ். இப்போ நம்ம ஸ்பீக்கர் ஐட்டம் என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். காய்ஸ் இப்போ பார்த்த ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கர் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இதில் என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் டிஜிஎல் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனியோட ஸ்பீக்கர் தான் இவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. 6 இன்ச் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இது மேக்னெட்னு பார்த்தீங்கன்னா 80 வாட்ஸ் மேக்னெட் வரும். இதில் 8 இன்ச் மேக்னெட் தான் பார்த்தீங்கன்னா இதில் வரும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பு டியூட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஒரு பாக்ஸுக்கு. இது பாக்ஸும் பார்த்தீங்கன்னா பிளைவுட் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட பார்த்தீங்க அப்படின்னா 3 மீட்டர் வயர் பார்த்தீங்கன்னா நம்ம இதிலே போட்டு கொடுத்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 2.1 ஃபுல் பேக்கேஜ்னால. கைஸ் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் சப்வூஃபர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து 100 டபுள் போட்ட சப்வூஃபர், டபுள் மேக்னெட் போட்ட சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஏர் ஹோல்ஸ் இதில் வந்துடும், 2 ஏர் ஹோல்ஸு. பாக்ஸோட பேக் டெப்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 அடி வரும். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 1.5 அடி வரும். இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இதில் ஃபோம் பேப்பர் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்டிச்சிங் பண்ணி ஃபோம் பேப்பர் போட்டிருப்போம்.